மக்களே, உலகம் சுற்றும் வாலிபன் கேட்டிருக்கீங்களா? இப்போ பாருங்க, தமிழ்நாடு சுற்றும் வாலிபன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்தில் அப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன் சார். அந்த ஒரு நாள் மட்டும் வேற யாச்சும் வரட்டும் சார். நீங்களே சுற்றி இருந்தா சார் எவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் யாராச்சும் வந்து சுற்றிட்டு போட்டும் சார். ஒரு சுற்றிட்டு என்னதான் பண்றாருன்னு சொல்லுவாரு, கேளுங்க. தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்க கூட்டமா மக்கள் நிற்பாங்க, மனுக்களோட நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு. அப்புறம் துணை முதலமைச்சரான என் வண்டியில வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையா அவங்க கிழமை கூட தெரியாம அவர் வேலை பார்க்குறாருயா. பாருங்கய்யா, 4 செகண்டுக்குள்ள 4 பதவி மாறிட்டாருயா. அங்கே நிப்பாட்டி பேசி மனுவெல்லாம் வாங்கி கார் மொத்தமாக வைக்கிறேன். நீங்கள் ட்ரெயினில் போங்க, பிளெயினில் போங்க, லாரி எடுத்துகிட்டு போங்க. அந்த மனுவை எடுத்துகிட்டு என்ன தான் பண்ணீங்க அது கூட சொன்னால் நல்லா இருக்கும். இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இது கை தட்டுறாங்கப்பா. ஐயோ, சூப்பர் சார், சூப்பர். நீங்கள் நாளைக்கு லாரி பிளேனில் எடுத்துகிட்டு போங்க சார். ஆனால் 4 நிமிஷத்தில் 4 பதவி மாறி வந்துட்டீங்க சார். நீங்கள் இது தமிழ்நாட்டில் உங்களால் மட்டும்தான் சார் முடியும். அதை பார்த்து நின்று பேசுறீங்க பாருங்க, அந்த மனசு இருக்கு. சூப்பர் சார், அதெல்லாம் பெரிய மனசு சார். மனுவை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஏதாவது பண்ணுங்க சார். மக்களோட பிரச்சனைக்கு முடிவு வேணும் சார். அது மட்டும்தான் சார் என்னோட கேள்வி. ரைட்டு சார்.